அந்த வண்டி எடுத்து விடுவா அதை எடுத்து விடுது இப்படி விட்டுரு அதை ஓட்டுக்கலாம் நீ எடுத்து கீழே விட பரமங்க தானே கழட்டி விடணும் இருறா வச்சு அங்கதானே விடணும் ஏன்னா எடுத்து ஊத்துல நேரத்துறது கூட சீடி நவுத்தணுமா எடுக்கும்போது கிளச்சு சுண்ட இங்க வந்துற அவன் அப்படியே போகுது பார் இருக்கண்டா இருக்கும் அங்க ஒண்ணு பாரு எங்க ஏத்திட்டு பாரு ஏய் கல்லு மழக்குது பாரு மட்டமாயி கொஞ்சம் அந்த தள்ளி கொஞ்சம் மேல தோய் கொஞ்சம் டேய் போதும் என்ன 2 பேர் கழட்டி கூட கழட்ட மாட்டியா எடுக்கலாம் விட மாட்டான் ஒன்னே போடுவான் எடுக்கிறது விட்டுட்டானா எப்படி கரெக்டா விடுறானா இல்லனா அவ்வளவுதான் மறுக்கையாத்தான் போய் அவன் எங்கடா புடிச்சுக்கிட்டு ஒரு கையில ஸ்டேரிங் பிடிச்சி ஒரு கையில லிவரை போட போறான் அருகோளர் தூக்கி மாட்டான் மாப்பிள தூட கையா இதை ஃபர்ஸ்ட் மாட்டான் அது எவ்வளவு வேலை எவ்வளோ லூஸ் விடுறது கைய ஒரு நாள் பண்ண ஒரு செகண்ட்ல மாட்டிருக்கலாம் நீ பண்ற வேலை 7 வேலை ஒரு நாள் கூட கொஞ்சம் கோளாறான ஆளு உனக்கு தெரியுங்களா வேற வரணும் இந்த டெக்னிக் புதுசா இருக்குது உன் டெக்னிக் தான் ஆனா வேலை அதிகம் போதும் போதும் இன்னும் வரலையா நான் ஒண்டிய மாட்டுறதுனால இப்படிதான் மாட்டுவேன் சரிதான் எங்க செட்டில் யாரோ ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க மாட்டி விட்டுருவாங்க அது மாட்டிட்டு போயிட்டு வச்சுலாம்டா சுண்டா அதை மாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்டா கிட்ட வந்துடும் துணினால வாடா டேய் பேசலாம் சரி என்ன பத்தி பேசலாம் பொறுமையாவா அட்ஜஸ்ட் பண்ணு வந்துருக்கிறான் பாரு அது உங்க வண்டி இல்ல மாப்பிள லைட்டா முன்னாடி ஓஹோ டேய் ரோட்ல போய் மாட்ட கட்ட முடியாது டேய் ரோட்டுக்கு போ எதுக்குடா இவ்வளவு ஆயிரம் தூக்குறா போதும் போ அது இப்ப முட்டாது வண்டியில போகாம ரோட்ல போகாம அலையுதெல்லாம் அப்ப இடிச்சு போடும் எங்களதெல்லாம் ஒண்ணு கூட புட்டானா அவ்வளவுதான் அவனுக்கு எதுவும் இருக்காது வைப்பான் பாரு நடு ரோட்ல எப்படி வைக்கிறான் பாத்தியா தூக்க ஆஹா இரு
அட்ஜஸ்ட் பண்றேன் மாப்ள, கரெக்டா கலப்ப வந்துருங்க. தொகை தொகை இன்னும் ஒரு சுத்து. நீ நிறுத்தினத நடு ரோட்ல என்ன தலை நீ வர அவ்வளோ திருப்பி நிறுத்து. சுண்டா அப்படியே அந்த வண்டி எடுத்து மேல நிறுத்து. அந்த காடி திட்டுவான அப்படியே வெண்ண வசியா கை போகுது. போதும் போதும் அப்படியே நிறுத்து போறது தானே. போகலாம். போதும் போ, அவ்வளோ இடிக்காது. போகல, இன்னைக்கு பருப்பு போட போறோம். என்ன சேட்டை பண்றாருன்னு சேட்டை பிடிச்ச பையன் சார் இந்த பால்சாமி. அந்த காட்டுக்காரர் எனக்கு போனா பண்றாரு கண்டிப்பா. அவன் கடலப்பருப்புலாம் அடுத்த வருஷம் தான் கோகுலுக்கு ட்ரைனிங். இந்த வருஷம் ட்ரைனிங் கொடுத்தனா கடலப்பருப்பு கடலக்கொட்டை ஆயிரும். கொஞ்சம் போதாது. 25 பேர் இருக்குது. என்ன அள்ளி போட்டுக்கலாம். இல்லை எடுத்துட்டு வரட்டுமா? சரி சார் போட்டுக்கலாம். எவ்வளோ ஆகும் அதுக்கு? இரும்பருப்பு தானே பார்த்தெல்லாம் கொட்டுங்க வளர்க்கலாம். சரி அளந்து வச்சேன். 2 சாக்கில் 20 ஒரு சாக்கில் ஒரு 30 படி. போன வருஷம் பத்தாம அங்கேயும் இங்கேயும் இது பண்ணிடுது. நைட்டு இதே சுத்தம் பண்ணுறதுக்கு மணி 10:30 மணி ஆயிடுச்சு. படுக்கும்போது 11 மணி. நான் தான் ஒரு கொழுப்பு கொஞ்ச நேரம் கேப் ஏதோ ஒன்று பண்ணி உடச்சிட்டு வந்திருக்கலாம். மழை கனமா வந்தா 2 நாள் கழிச்சு தானே கடலப்பரை போட முடியும். அப்படி அப்படின்னு விட்டுட்டேன். டூ வீல் ட்ரெயில் ஓட்டுங்க. டூ வீல் ட்ரெயில் ஓட்டுங்க. அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கே கேட்டுல நீங்க வளர்ந்துருக்கீங்க, நான் என்ன பண்றது?
மாமா 4 லிட்டர் ஆன் பண்ணுங்க. 4 லிட்டர் ஆன் பண்ணுங்க. நல்லா இருக்குப்பா. ஒரு அடிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி போயிட்டு இருக்கு.
பார்த்துட்டேன்